Hello everyone, நான் தான் உங்கள் ரியாஸ் தீன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட பாடியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா ஆர்கனுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் இந்த ஆர்கனை மட்டும் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆர்கனோட இம்பார்ட்டன்ஸ், அந்த ஆர்கன் ஒரு வேளை டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி டிசீஸ்க்கெலாம் அட்டாக் ஆகும், அதை பற்றி அந்த ஆர்கனோட நம்ம எப்படி அந்த ஆர்கனை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறது, அந்த ஆர்கனை வந்து எந்த ஒரு நோயோட அட்டாக் ஆகாமல் அதோட வேலையை வந்து கரெக்டாக எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய அந்த ஆர்கன் பற்றி விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சலைவரி கிளாண்ட். இந்த சலைவரி கிளாண்ட் பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அண்டில் த நோட்டிஃபிகேஷன் வர பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சலிவரி கிளாண்டுங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்மளோட ஆர்கனில் வந்து நம்மளோட பாடியில் வந்து இப்போ வந்து ஃபுட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நார்மலாக வந்து டைஜஷன் நடக்கும், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஃபுட் டைஜஷன் ஆகிறது வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து வயிற்றில் தான், ஸ்டமக்கில் தான் வந்து டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் கிடையாது. நம்மளோட எடுக்கிற ஃபுட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு டைஜஷன் நடக்கிறது வந்து இந்த சலிவரி கிளாண்டில் தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்களே. ஆமாம், இந்த சலைவரி கிளாண்டில் தான் வந்து நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு டைஜஷன் ப்ராசஸ் வந்து இந்த சலைவரி கிளாண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து நான் டீப்பாக வந்து இந்த சலைவரி கிளாண்ட் என்னது, இதில் எத்தனை பேர் ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்கும், இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த கிளாண்டில் என்ன அந்த லிக்விடில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பற்றி நம்ம இப்போ டீப்பாக பார்க்கலாம். சலைவரி கிளாண்ட் இந்த கிளாண்டு வந்து மொத்தம் வந்து த்ரீ பெயர் கிளாண்டட் இந்த சலைவரி கிளாண்ட். இதில் வந்து ஒரு கிளாண்ட் பேர் வந்து பெராட்டிட்ஸ். இது வந்து சீக் இருக்குது இல்லைங்களா, கண்ணம், இந்த ரீஜனில் தான் வந்து இந்த பெராட்டிக் கிளாண்டுங்கிறது வந்து இருக்குது. ரெண்டாவது கிளாண்டு வந்து சப் மேக்ஸிலரி, இல்லாட்டி அது வந்து சப் மேண்டிபுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லோவர் ஜா அப்படின்னா இந்த ரீஜன், இந்த லோவர் ஜாவில் தான் வந்து இந்த கிளாண்ட் இருக்குது. மூணாவது வந்து சப்லிங்குவல் அப்படின்னா வந்து டங் இருக்குது இல்லைங்களா, இந்த டங்கு கீழே இருக்கிறது தான் வந்து இந்த சப்லிங்குவல் கிளாண்ட். இதுதான் வந்து மொத்தம் 3 பேர் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ். இந்த கிளாண்ட் எல்லாமே கூட பக்கல் கேவிட்டி அப்படிங்கிற சொல்கிற ஒரு அந்த கேவிட்டிக்கு வெளியே தான் வந்து இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த பக்கல் கேவிட்டியில் தான் வந்து இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து சலைவரி ஜூஸஸ் எல்லாமே வந்து இந்த கிளாண்டில் வந்து இந்த கேவிட்டியில் வந்து ரிலீஸ் பண்ணுது. பட் இந்த கேவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு டவுட் வரும். கேவிட்டினா வந்து ஹாலோ பிளாக் கலர் ஸ்பேஸ் அப்படின்னா வந்து ஒரு சின்ன கருப்பான ஒரு சின்ன இடம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ள ஒரு சர்க்கிளில் வந்து கருப்பாக இருந்து ஒரு சின்ன ஓட்டையில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் போகும். அதுக்கு பேர் தான் வந்து கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த 3 கிளாண்ட்ஸ் இருக்குதுங்க இல்லையா, இந்த கிளாண்ட்ஸ் பற்றி இப்போ டீப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பெராட்டிட் கிளாண்ட். பெராட்டிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரா அப்படின்னா வந்து கிட்ட, நியர், ஓட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காது. இந்த பெராட்டிடுங்கிற பேர் வந்து இந்த 2 வேர்ட்ஸ்லேருந்து தான் வந்து இந்த பெராட்டிட் பேருங்கிறதே வந்து வந்திருக்குது. இது வந்து இன்ஃபீரியர் அண்ட் ஆன்டீரியர் டு த இயர் அப்படின்னா இந்த காது ரீஜன் இருக்குது இல்லைங்களா, இந்த சைட், இந்த இடத்துல தான் வந்து இந்த கிளாண்டுங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா வந்து சீக் ரீஜன்லேயே வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து சப் மேண்டிபுலர் கிளாண்ட்ஸ். இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் தான் வந்து இந்த கிளாண்டுங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்து வந்து சப்லிங்குவல் கிளாண்ட். இது வந்து டங்குக்கு பினீத் அப்படின்னா டங்கு கீழே தான் வந்து இந்த கிளாண்டுங்கிறது வந்து டோட்டலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, மேமல்ஸ் ரேபிட்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுங்களுக்கெல்லாம் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து 3 பேர் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இதே இந்த மேமல்ஸ் ரேபிட்ஸ்க்கு வந்து 4 பேர் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இதில் வந்து சலைவரி கிளாண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூக்கஸ் செல்ஸ், இன்னொன்று வந்து சிரோசஸ் செல்ஸ். இந்த மியூக்கஸ் செல்ஸ் வந்து என்ன செக்ரேட் பண்ணும்னா மியூக்கஸுங்கிறது வந்து செக்ரேட் பண்ணும். அதே வந்து சிரஸ் செல்ஸ் இருக்குதுங்களா, இது வந்து சலைவரி அமைலேஸுங்கிறது வந்து இந்த சிரஸ் செல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். இந்த 2 செல்ஸுமே வந்து இதுங்க தான் வந்து செக்ரேட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து சலைவாவில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு டவுட் ரைஸ் ஆகும். ஸோ இது நல்லா கேளுங்க. சலைவாவில் வந்து 99.5% வந்து வெறும் தண்ணி தான், பியூர்லி வாட்டர் தான் வந்து 99.5% சலைவாவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. மிகத்த 0.5% வந்து எலக்ட்ரோலைட்ஸ். புதுசாக வந்து எலக்ட்ரோலைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு டவுட் ரைஸ் ஆகும். எலக்ட்ரோலைட்ஸ்னால் வந்து Na+, K+, Cl-, H3O3-, HCO3-, IgA ஆன்டிபாடிஸ்,
ஐஜி அப்படின்னு சொல்லி இன்னொரு டவுட் இருக்குது. ஐஜினா இம்யூனோக்ளோபின் ஏ ஆன்டிபாடிஸ் தான் வந்து செக்ரெட் அந்த வாட்டரில் வந்து மிகத்த 0.5 எலக்ட்ரோலைட்ஸ். மறுபடியும் செலிவரி அமைலேஸ்க்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டைலின், அப்புறம் லைசோசோம். இது எல்லாமே வந்து மிகத்தா இருக்கிற 0.5% தான் இது எல்லாமே வந்து எலக்ட்ரோலைட்ஸ். அதுக்கடுத்து வந்து இந்த லைசோசோம்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு டவுட் ரேஸ் ஆகும். அந்த லைசோசோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைசோசோம்ங்கிற வந்து ஒரு என்சைம் வந்து பாக்டீரியா வந்து கில் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து கொல்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைசோசோம்ங்கிறது வந்து. ஸோ இதுதான் வந்து சலிவரி கிளாண்டோட அனாட்டமி. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சலிவரி கிளாண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயின் டாப்பிக்கு போகலாம், ரீசனுக்கு போகலாம். இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த சம்மரில் வந்து நம்ம வந்து வெளியே சுற்றி நம்ம வந்து வீட்டுக்கு வர்றப்போ வந்து ஆஹா ரொம்ப சூடாக இருக்குது, கூலிங் வாட்டர் எடுத்து டக் டக்குன்னு அப்படியே வந்து நம்ம குடிச்சிருவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து தண்ணிக்கு அவ்வளோ கூலிங் வாட்டர் வந்து எட் டைம் வந்து ஃபுல்லாக குடிக்கிறப்போ வந்து நம்மளோட சலிவரி கிளாண்டில் வந்து அதனால வந்து சலிவை வந்து கண்டினியூவாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நான் வந்து கூலிங் வாட்டர் குடிக்கிறது வந்து தப்பு நான் சொல்ல மாட்டேன், குடிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நிப்பாட்டி அப்படி குடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து அப்படியே குடிச்சிக்கிட்டே டக் டக்குன்னு அவங்க வந்து குடிச்சிருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி சாப்பிட்றப்பையும் கூட வந்து சீக்கிரமாக வந்து வேலை டைம் ஆச்சுன்னு சொல்லி சீக்கிரம் சாப்பிடுவாங்க. அவசரத்துக்கு போகிறனால வந்து அப்படி சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அவசரமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சலைவாங்கிறது வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து டைஜஷன் இங்கே தான் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்றப்போ வந்து அந்த சலைவை வந்து ஃபுட்டில் எல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்டார்டிங் மோத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே டைஜஸ்ட் அந்த சலைவை வந்து ஒட்டாதனால வந்து டைரெக்டாக வந்து ஸ்டமக்கு போயிடுச்சுன்னா வந்து ஸ்டமக்கில் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அவசரமாக சாப்பிட்றதுனால வந்து நம்மளோட சலைவை வந்து கரெக்டாக வந்து மவுத்துலேருந்து ஃபுட் பைப் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறனால வந்து ஸ்டமக்கில் வந்து ஏதோ மாதிரி கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்கிறது, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து ஹாட்டாக இருக்கு நம்ம பாடி வந்து ஃபுட் பைப்பு மவுத் கிட்ட இந்த கிட்டெல்லாம் வந்து மொத்தம் ஹார்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து உணரும். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சலைவாக வந்து அந்த டைஜஷனுக்கான என்சைம் வந்து அந்த சலைவானால வந்து அந்த ஃபுட்டு குடிக்க முடியலன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை சியூ பண்ணுற டைத்தில் வந்து அந்த சலைவை வந்து ஃபுல்லாக வந்து ஃபுட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து டோட்டலாக வந்து அந்த லிக்விட் வந்து எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகிறனால வந்து ஸ்டமக்கு போகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து டைஜஷனை வந்து நல்லா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து டைஜஷன் நடக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சாப்பிட்றப்ப கூட நீங்கள் நல்லா கவனமாக சாப்பிட்டீங்கன்னா வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறது இல்லாட்டி சாப்பிட்டுட்டே விளையாடுறது இந்த மாதிரி பண்ணாமல் வந்து நீட்டாக உட்காந்து மெதுவாக சாப்பிட்டு மெதுவாக தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டைஜஷனில் வந்து எந்த ப்ராப்ளமே நடக்காது. இந்த ஃபுட்டை இந்த சலைவை வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகாதனால தான் வந்து அந்த ஸ்டமக்கில் வர டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து நிறையா அந்த டைஜஷனுக்காக வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம்னாலே வந்து நிறையா டயாபெட்டிஸ் கூட வரக்கான சான்சஸ் இருக்குது, மோஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இன்னும் நிறையான டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இந்த நம்ம சாப்பிட்ற உணவை வச்சு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நார்மலாக வெளியே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கி சாப்பிடுவோம். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றதும் கூட ஒரு நல்ல ஹோட்டலாக கொஞ்சம் குவாலிட்டியான உள்ள ஹோட்டலாக சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் வந்து ஹோட்டலை வந்து அவாய்ட் பண்ணிடுங்கன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற ஃபுட்னா வந்து ஃபுல் ஆர்கானிக்கான ஃபுட், அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி. இதே நீங்கள் வந்து வெளியே ஃபாஸ்ட் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து யூஸ் பண்ண ஆயில் தான் வந்து மறுபடியும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே ஆயிலை வந்து ஃப்ரை பண்ணுறது, மறுபடியும் அதே ஆயிலை வந்து மறுபடியும் சமைக்கிறது, அதே வந்து 3 நாளைக்கு கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால வந்து அது வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ஹெல்தி கிடையாது, நம்மளோட சலைவரி கிளாண்டுக்கும் கூட அது வந்து ஹெல்தி கிடையாது. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் எல்லோரும் அவாய்ட் பண்ண பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டுவே வந்து மேக்ஸிமம் இருக்கிற ஃபுட்டுவே வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக வந்து நல்லா வந்து வீட்டில் சமைப்பாங்க. இதே வெளியேனா வச்சுக்கோங்க, அவங்க எப்படி சமைப்பாங்க நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ நம்ம வந்து அங்கே லைவாக பார்க்கறதில்ல, வீட்டிலனா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சாப்பிடுங்க. அதே மாதிரி நான் இது டாபிக் சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா வந்து நான் சொன்னேன், அதே மாதிரி தான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தண்ணி ரொம்ப குடிப்பீங்க, தண்ணி வந்து கொஞ்சம் மெதுவாக உட்காந்து குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் கூலிங் வாட்டரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கூலிங் வாட்டர்னால வந்து சில பேருக்கு சேரும், சில பேருக்கு சேராது. அதனால வந்து கோல்டு கஃப் இது எல்லாமே இருக்க சான்சஸ் இருக்குது. நார்மல் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன்னா வந்து பிரச்சனையே இல்லை. ஹாட் வாட்டர் வந்து குடிக்க முடியாது. நார்மல் வாட்டர் இல்லை கூலிங் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அது உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து தான் அதுவும் இருக்குது.
கடைசியாக வந்து நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிடுறேன். அது என்னென்னா உயிர் நீர் உமிழ் நீர் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சலைவரி கிளாண்ட் பற்றி ஃபுல்லாக அவுட்லைட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே கூட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ద్వారా ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அண்டில் த நோட்டிஃபிகேஷன் வர பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பை பை, see you in next video. டாடா.